ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎம்எஸ் கக்காஷி விசஸ் டிஎம்எஸ் இட்டாச்சி அப்படின்ற இந்த ஒரு பேட்டில் தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். சரி, வளன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஸோ டிஎம்எஸ்னாலே இவங்க ரெண்டு பேரும் சுசோனாவை கண்டிப்பாக அன்லாக் பண்ணுவாங்க. இந்த பக்கம் நம்ம இட்டாச்சி ஒரு இம்பர்ஃபெக்ட் சுசோனாவை அன்லாக் பண்ணுறாரு, நம்ம கக்காஷி ஒரு பர்ஃபெக்ட் சுசோனாவை அன்லாக் பண்ணுறாரு. கக்காஷியோட சுசோனாவோட எபிலிட்டி என்னன்னா இந்த காமுயி ஷுரிகேன். இந்த பக்கம் நம்ம இட்டாச்சியோட சுசோனாவோட எபிலிட்டி என்னன்னா டோட்சுகா பிளேட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காமுயி ஷுரிகேன் விசஸ் டோட்சுகா பிளேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டா யார் வின் பண்ணுவா? நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே டோட்சுகா பிளேட் வந்து ஒரு ஆப்ஜெக்டை டச் பண்ணால் அது வேற டைமென்ஷனுக்கு சீல் பண்ணி விட்டுரும். இந்த பக்கம் நம்ம கக்காஷியோட காமுயி ஷுரிகேன் ஒரு ஆப்ஜெக்டை டச் பண்ணால் அது வேற டைமென்ஷனுக்கு சென்ட் பண்ணி விட்டுரும். ஸோ ஒருவேளை இந்த பக்கம் நம்ம இட்டாச்சியோட டோட்சுகா பிளேட் நம்ம காமுயி ஷுரிகேனை டச் பண்ணால் அது வேற டைமென்ஷனுக்கு சீல் பண்ணி விட்டுரும் இல்லையா? ஸோ அது சீல் பண்ணாலுமே நம்ம கக்காஷியால் அடுத்தடுத்து காமுயி ஷுரிகேனை நம்ம இட்டாச்சி எதிராக யூஸ் பண்ண முடியும். அப்போ ஒருவேளை நம்ம கக்காஷியோட காமுயி ஷுரிகேன் இட்டாச்சியோட டோட்சுகா பிளேட் மேலே அந்த டோட்சுகா பிளேடியை வேற டைமென்ஷனுக்கு சென்ட் பண்ணி விட்டுரும். அப்படின்றதுனால அடுத்து நம்ம இட்டாச்சியால யூஸ் பண்ண முடியாது. அது ஏன் முடியாதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கக்காஷி ஒரு ஆஃப் பாடியை வேற இடத்துக்கு டெலபோர்ட் பண்றான்னு வச்சுப்போம், ஒரு அலைவ் பாடியை. இந்த பக்கம் அவங்களோட ஆஃப் பார்த்தீங்கன்னா பூமியில தான் இருக்கும், இன்னொரு பாதி வேற டைமென்ஷன் இருக்கும். பட் எப்படியோ அவங்க அலைவாக தான் இருக்க போறாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஒரு கான்செப்டுமே. ஆல்மோஸ்ட் நான் உங்களுக்கு எந்த கான்செப்டை பேஸ் பண்ணி சொல்ல வரேன் அப்படின்றது புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு கொஸ்டின். இந்த இடத்துல நம்ம இட்டாச்சியால் சுசோனா வச்சுட்டு அவரை ப்ரொடெக்ட் மட்டும் தான் பண்ண முடியுமே தவிர நம்ம கக்காஷிக்கு எதிராக சுசோனாவை யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியும். பட் ஆனால் அந்த அளவுக்கு நம்ம கக்காஷியால் அஃபெக்ட் ஆக மாட்டார். சரி, இட்டாச்சி அமத்தேராஸ் அண்ட் அதர் நிஞ்சுட்சுவை யூஸ் பண்ணி நம்ம கக்காஷி கூட ஃபைட் பண்ணார்னா நம்ம கக்காஷி அதை சிம்பிளாக வேறு காமுயி டைமென்ஷனில் சென்ட் பண்ணி விட்டுருவார். ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேருக்குமே சுசோனா அப்படின்றது பெரிய வேலையாக இருக்க போகிறது கிடையாது. ஜஸ்ட் ஒருத்தருக்கு ஒருத்தர் ப்ரொடெக்ட் பண்ணிக்க தான் இந்த சுசோனாவை யூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம். இப்போ இவங்களுக்குள்ள பேட்டில் வந்தால் யார் ஜெயிப்பா அப்படின்றத பார்த்துடலாம். நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி தான், எந்த ஒரு நிஞ்சுட்சுமே நம்ம கக்காஷி மேலே ஒர்க் ஆக போகிறது கிடையாது. பட் நம்ம கக்காஷியோட நிஞ்சுட்சு ஹிட்டாச்சி மேலே ஒர்க் ஆகும். பட் ஹிட்டாச்சியோட ரியாக்ஷன் ஸ்பீட் ரொம்பவே ஸ்பீடாக இருக்குது அப்படின்றதுனால கண்டிப்பாக ஹிட்டாச்சி மேலே அது படுறதுக்கு ஒரு 50% சான்ஸ் இருக்குது. இப்போ இட்டாச்சிக்கு ப்ளஸ் பாயிண்ட்டாக ஒன்று இருக்கிறது என்ன அப்படின்னா இந்த ஜென்ஜுட்சு தானே. ஸோ இந்த ஜென்ஜுட்சுவை நம்ம கக்காஷி மேலே அப்ளை பண்ணலான்னு வந்தாலுமே ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா இந்த பக்கம் நம்ம இட்டாச்சி எம்எஸ் யூசர் மாதிரி நம்ம கக்காஷியுமே ஒரு டிஎம்எஸ் யூசர் அப்படின்றதுனால டிஎம்எஸ் யூசர் மேலே இந்த ஜென்ஜுட்சு ஒர்க் ஆகாது. ஒன்று நம்ம கக்காஷி இந்த பக்கம் நம்ம இட்டாச்சியை ஃபுல்லாக காமுயி டைமென்ஷனில் சென்ட் பண்ணாலும் நம்ம இட்டாச்சியோட கதை முடிஞ்சிடும். ஆர்எல்ஸ் நம்ம கொஞ்ச நேரம் இட்டாச்சி ஃபைட் பண்ண விட்டாலுமே நம்ம இட்டாச்சிக்கு சாக்ரா ட்ரெயின் ஆகி சாவதுக்குமே வாய்ப்பு இருக்குது. ஒரு சில பேர் சொல்லுவீங்க நம்ம கக்காஷிக்கு சாக்ரா ட்ரெயின் ஆனால் அவருமே லூஸ் ஆவாருன்னு கேட்டிங்கன்னா ஆமாம். பட் ஆனால் நம்ம கக்காஷி கிட்ட இருக்கிறது சேஜ் ஆஃப் சிக்ஸ் பேத்தோட சாக்ரா. அது எப்படின்னா நம்ம டிஎம்எஸ் கக்காஷி கிட்ட சேஜ் ஆஃப் சிக்ஸ் பேத்தோட சாக்ராமே இருக்கும். அதை பற்றி நான் நம்மளோட சேனல்லே ஒரு வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ரீல்ஸ் ஆர் ஷார்ட்ஸ்ன்னு நினைக்கிறேன். போய் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டிங்கன்னா அது ஒரு கிளியரான ஐடியா கிடைக்கும். ஸோ எப்படி பார்த்தாலும் நம்ம கக்காஷி தான் இந்த பேட்டிலோட வின்னர். என்னால் முடிஞ்ச அளவுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வேலை